இந்த கூடை முறுக்கு ஈஸியாக கடகடன்னு சுற்றிடலாம். கை முறுக்கு சுற்ற தெரிஞ்சாலுமே போதும், இது ஈஸியாக கடகடன்னு சுற்றிடலாம். இதோடைய கிளியர் எக்ஸ்பிளைன் எல்லாமே என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் போய்ட்டு என் சேனலில் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அது எப்படி இந்த மாவை ட்விஸ்ட் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையும் கிளியராக நான் சொல்லியிருக்கேன். அதோடைய மாவுடைய பதம் எப்படி இருக்கணும் எல்லாமே அதில் இருக்குது. என்னுடைய வீடியோவை போய்ட்டு பாருங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த கூடை முறுக்கு இந்த சேலம் அந்த இடத்துல போனீங்கன்னா இந்த கூடை முறுக்கில் தான் உங்களுக்கு அந்த தட்டு வடைலாம் வச்சு பண்ணுவாங்க. இது ரொம்ப கஷ்டமே கிடையாது, ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம். என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கையில் சாதாரணமாக கை முறுக்கு சுற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு 1-2 தடவை கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ரிஸ்க்குன்றது கிடையாது, கொஞ்சம் தயக்கம் இருக்கும். அப்படி மாவு இப்படி எடுக்கும் பொழுது எப்படின்னு நீங்கள் அதை 2-3 தடவை அதை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கினாலுமே கடன்னு சுற்றிடும். இந்த பாருங்கள், இந்த கூடை முறுக்கு அந்த கிண்ணத்தோடு அப்படியே போட்டுட்டேன். அப்படியே வேகும் பொழுது கிண்ணம் தனியாக வெந்து மேலே எழும்பி வந்துடும். இந்த முறுக்கை முன்ன பின்ன அப்படி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கூடை முறுக்கு ரெடி ஆகிடுது. இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி முறுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது கை முறுக்கு நான் சுற்றி இருக்கேன். இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றதையே நான் இப்போ உங்களுக்கு அப்படி உடச்சி காட்டுறேன். உங்களுக்கு ஈஸியாக தருங்க, நொறுங்குது. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.